தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகி வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் கடந்து பலர் வந்து கதறாங்க. ஏன்டா கதறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, இன்னும் ஒரு இயக்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்த நீங்கள் பிஜேபியில் இடம் இல்லைன்னு. இல்லை, அங்கே எவன்டா வர்றேன்னு சொல்கிறான்? ஏண்டா அது அடப்படுக்காத ஒரு சாக்கடை ஆகிட்டு இப்போ பிஜேபி. நீங்கள் வந்து பிஜேபி நீ இருந்தீங்கன்னா உன் கட்சியை சார்ந்தோ உன் இயக்கத்தை சார்ந்தோ அதை மட்டும் நீ பேசு. எவன் வர்றாங்கிறான்? ரெண்டு 6 அறிவு உள்ளவன் இவனா திரும்ப வந்து சேருவானா உன்னிட்ட? நீங்கள் சரியில்லைன்னு எங்களுக்கு தெரியுது. எங்கள் பாதையை நாங்கள் பார்த்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து நீங்கள் கருத்து சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு. இதுக்கு முன்ன எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்கு தலைவராக இருந்தீங்க? என்னடா செஞ்சீங்க? ஒன்றும் கிடையாது. பிஜேபிங்கிறத தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வாக்கு வங்கியை கொண்டு வந்தது யாருன்னா இந்த அண்ணாமலை ஒருத்தர் தான். அவர் படித்தவர், அரசு அதிகாரி, ஐபிஎஸ் இருந்த தொட்டு அவரை நம்பி வந்த மக்கள் தான் இப்போ எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எட்ட வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். நீங்களே சும்மா ஆள் இல்லாத கடையில் எதுக்கிற டீ ஆற்றுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா நாச்சிங்க உங்கள் விளம்பரம் தேடுறதுக்கு ஆளுக்கு ஒரு அறிக்கை விடுறது. பத்தாவது ஒன்று இருக்கா, தமிழிசை சவுந்தரராஜன். அது என்ன பண்ணும்? ஒரு தெருவுக்கு 4 ஓட்டு கூட வாங்காது, நான் வாக்கு வங்கி கிடையாது. அது என்ன பில்ட்டப் போடுதுங்கிறேன். நாங்கள் அப்படி இப்படி நாங்கள் அது பண்ணி இது பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண 2 மணி நேரத்தில் கவர்னராக வேறு ஒன்று வச்சு பார்த்தாங்க, அதுலேயும் நடக்கலை. 4-5 நேரம் தேர்தலில் போட்டிட்டேன், ஒன்றும் நடக்கலை. அப்போ என்ன தான் நடக்க போகுது? உனக்கு ஒன்றுமே கிடையாது. மலரும் சொல்லிக்கிட்டு நீ மண்டையில் தாமரையை குத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நடக்க போகுது. என்னென்னமோ பேசுகிறானோ. அவர் வந்து 5 கோடி பேரை சேர்த்தாரு, இவர் வந்து 10 கோடி பேரை சேர்த்தாரு அப்படின்னு இவனாலாம் ஒரு கதையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நல்லவர் கூட 4 பேர் போனால் உங்களுக்கு எங்கடா வலிக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? நீங்கள் ஏன் கடந்து கதறீங்க? நாங்கள் எதாவது பேசுகிறோமா? அவன் போகிறான், இவன் போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான்னு இவனெல்லாம் பேசுகிறத விட்டு தான் இப்போ நான் பேசி போடுறேன். அவங்கவுங்க வேலையை பாருங்கடா. அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இந்த வலைத்தளத்தில் கம்பு சுற்றுற வேலையை விட்டுட்டு உழைக்கிற வேலையை பாருங்கடா. சும்மாச்சுங்க ஏதோ வாயில் வந்தாலும் பேச வேண்டியது. அப்படி இப்படி அவர் 10 லட்சம் பேரை சேர்த்தார், இவர் 3 லட்சம் பேரை சேர்த்தார், 50 லட்சம் பேரை சேர்த்தாருன்னு. யார் சேர்த்தா உங்களுக்கு இங்கே வலிக்குது? உங்கள்கிட்ட வந்து யாரை கேட்டால் சொல்லுங்கடா. என்கிட்ட வந்து இத்தனை பேர் கேட்குறாங்க, அவங்கவுங்க தானாக இணையிறாங்கடா. இதில் ஒருத்தன் போடுறான், ஒரு பதிவு ஒருத்தன் வந்து தாவக்காரன் தான் வரான். விஜய் வந்து ஒரே நாளில் 50 லட்சம் பேரை சேர்த்தாரு. இவங்க பாரு, ஒரே நபர் வந்து 5 பேரை 10 பேரை வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னு. அது எப்போ அதை காட்டுறா? நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் அதை ஆதாரத்தோடு நீ போட்டினா நீ மனுஷன். இதில் பார்த்தீங்கன்னா முகத்தையே காட்ட மாட்டேங்கிறானுங்க. சும்மானாச்சும் ஒரு ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது வாந்தி எடுத்துகிட்டு ஓடி போடுறானுங்க. உங்களை ஏன்டா அந்த பொழப்பு? அதை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் செய்யுங்கடா. போய் உங்கள் குடும்பத்தில் உள்ள பொண்ணை வச்சுக்கிட்டு எங்கேயாவது தொழில் செய்யுங்க. இந்த தொழில் செய்கிறதோட இதை விட ஒரு மானங்கட்ட வேலை உங்களுக்கு தேவையா? மானங்கட்ட பண்ணுவீங்க. எப்படா திருந்த போகிறீங்க? அடுத்தவனை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அடுத்தவன்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறீங்க. உங்கள் குறைய உன் குடும்பத்தில் உன் கூட இருக்கிறவனுக்கு என்ன குறைங்குது முதல்ல அதை பாருங்கடா.